ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்னாப் அண்ட் கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு பண்ண போகிற டிஐஒய் 2-in-1 ஃபோட்டோ ஃப்ரேம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேமோட ஃபைனல் லுக். இந்த டிஐஒய் வந்து நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, நான் இந்தியாவிலேருந்து கனடா வரும்போது என்னால் நிறையா சாமி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே வர முடியலை. ஸோ அதனால் நானாக பிளான் பண்ண ஒரு டிஐஒய் தான் இது. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இந்த டிஐஒய் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ்: cardboard, black chart, glitter sheet, glue gun and sticks, scissor, ruler and pencil, woolen thread, craft knife and board, decorative tape, silver glitter pen. Cardboard sheetல length 22 cm, breadth 17 cm இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி 2 பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். சார்ட் பேப்பரில் லென்த் 26 cm, breadth 21 cm இருக்க மாதிரி மார்க் பண்ணி 2 பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே சார்ட் பேப்பரில் லென்த் 22 cm, breadth 17 cm இருக்க மாதிரி மார்க் பண்ணி 2 பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். கிளிட்டர் ஷீட்டில் லென்த் 18 cm, breadth 13 cm இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ். ஃப்ரண்ட் சைட் சார்ட் பேப்பரையும் கார்ட்போர்டையும் எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் சைட் சார்ட் பேப்பரை கீழே வச்சு அது மேலே கார்ட்போர்டை வச்சுட்டு கார்னர் எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண கார்னர் எல்லாத்தையுமே வந்து நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி லைன் போடுறதுனால கார்ட்போர்டை நம்ம கரெக்டான ஸ்பேஸில் ஒட்ட முடியும். இப்போது ஃப்ரண்ட் சைட் சார்ட் பேப்பரை கீழே வச்சுட்டு அது மேலே நம்ம கார்ட்போர்டை க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். கார்ட்போர்டை ஒட்டினதுக்கப்புறம் சைடில் இருக்க சார்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடிக்கிறதுனால க்ளூ போடும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஷேப்பாக நமக்கு மடிக்க வரும். ஸோ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சைடாக க்ளூ போட்டுட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது கார்ட்போர்டை பேக் சைடு திருப்பி பேக் சைட் சார்ட் பேப்பரை எடுத்து அதையும் க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேமையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கிராஃப்ட் போர்டு எடுத்து வச்சு அதில் நம்ம கட் பண்ண கிளிட்டர் ஷீட்டை பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி ஒரு லைன் ஆர்ட் மாதிரி ஒரு டயக்ராமை நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம். கிளிட்டர் ஷீட்டில் டயக்ராமை வரைஞ்சதுக்கப்புறம் கிராஃப்ட் நைஃபை யூஸ் பண்ணி நம்ம இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கிளிட்டர் ஷீட்டை கட் பண்ணியாச்சு. இதில் கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரேமையும் கிளிட்டர் ஷீட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிளிட்டர் ஷீட்டை இந்த ஃப்ரேமில் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இன்னொரு ஃப்ரேமை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கிளிட்டர் ஷீட்டை அது மேலே வச்சு நம்ம ஒயிட் கிளிட்டர் பென் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டிசைனை ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீசஸ் எல்லாத்தையும் அந்த ஃப்ரேமில் எடுத்து ஒட்டிக்கலாம். கட் பண்ண கிளிட்டர் ஷீட்டை இப்போ நம்ம ஃப்ரேமில் வச்சு க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க 2 ஃப்ரேமையும் எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த 2 ஃப்ரேம்லையும் டிசைன் பண்ணுறதுக்காக சில டெக்கரேட்டிவ் டேப் யூஸ் பண்ணி இந்த 2 ஃப்ரேமையும் நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஃப்ரேமையும் இப்போது டிசைன் பண்ணியாச்சு. ஃப்ரேமை பேக் சைடு திருப்பி வச்சுட்டு அதை ஹேங் பண்ணுறதுக்காக உள்ளன் த்ரெட் 2 பீஸும் அதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக குட்டியாக 2 சார்ட் பேப்பரும் எடுத்து வச்சுக்கலாம். இது 2 யூஸ் பண்ணி நம்ம ஹேங்கிங் ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட டிஐஒய் ஃப்ரேம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃபைனல் லுக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.